தலைப்பு செய்திகள். இலங்கை எமது உற்ற நண்பன், எந்நேரமும் உதவத் தயார். இலங்கைக்கான ஈரான் தூதுவர் தெரிவிப்பு. இலங்கை கடற்பரப்பில் எரிவாயு, எண்ணெய் வளங்கள் கண்டறிதல் சாத்தியம். பான் உட்பட பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகளும் அதிகரிப்பு. விமான கட்டணங்கள் இருமடங்காக உயரும் சாத்தியம். ஈரானின் எரிசக்தி கட்டமைப்புகள் மீது 5 நாட்கள் தாக்குதல் நடத்த மாட்டோம், ட்ரம்ப் அறிவிப்பு. ஈரான் மறுப்பு. விரிவான செய்திகள். இலங்கை ஈரானின் மிக நெருங்கிய நண்பன் என்றும் எந்த சந்தர்ப்பத்திலும் இந்நாட்டிற்கு உதவ ஈரான் தயாராக இருப்பதாகவும் இலங்கைக்கான ஈரான் தூதுவர் அலி ரேசா டெல்கோஸ் தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள ஈரான் தூதரகத்தில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், இலங்கை எரிபொருள் அல்லது வேறு ஏதேனும் அத்தியாவசிய பொருட்களை கோரினால் அவற்றை வழங்க ஈரான் தயாராக உள்ளது என தெரிவித்துள்ளார். ஹார்முஸ் நீரிணையை ஈரான் தனது நட்பு நாடுகளுக்காக மூடவில்லை என்பதையும் அவர் இங்கு வலியுறுத்தினார். இலங்கை இக்கட்டான நிலைக்கு உள்ளாவதை ஈரான் ஒருபோதும் விரும்பாது என்றும், ஈரான் தேசத்திற்கு இலங்கை மிகவும் மரியாதைக்குரிய நாடு என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். அண்மையில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் நடத்திய டொர்பிடோ தாக்குதலால் மூழ்கடிக்கப்பட்ட ஈரானின் IRIS டெனா போர்க்கப்பலில் இருந்தவர்களை மீட்பதற்கு ஈரான் கோரிக்கை விடுப்பதற்கு முன்னரே இலங்கை நடவடிக்கை எடுத்திருந்தது. இலங்கையின் இந்த உதவியை இச்சந்தர்ப்பத்தில் தூதுவர் அலி ரேசா நன்றியுடன் நினைவு கூர்ந்தார். இதேவேளை ஈரானில் உள்ள இலங்கையர்கள் மீண்டும் தாயகம் திரும்ப விரும்பினால் அதற்கான வசதிகளை செய்து கொடுக்க ஈரான் அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் தூதுவர் மேலும் குறிப்பிட்டார். இலங்கையின் கடல்சார் பகுதிகளில் சுமார் 3 டிரில்லியன் கன அடி அளவிற்கு இயற்கை எரிவாயு வளங்கள் இருக்கலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தி சண்டே மார்னிங் வெளியிட்ட நேர்காணலை மேற்கோள் காட்டி இலங்கை பெட்ரோலிய வள அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் சாலிய விக்ரமசூரிய தெரிவித்துள்ளார். அதன்படி நாட்டின் கடலுக்கடியில், குறிப்பாக பிராந்திய கடற்பரப்பிலும் மற்றும் பிரத்யேக பொருளாதார மண்டலத்திலும் பல பில்லியன் பேரல் அளவிலான கச்சா எண்ணெய் வளங்களும் இருக்கக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. இந்த மதிப்பீடுகள் கடந்த சில ஆண்டுகளில் சேகரிக்கப்பட்ட நிலத்தடி தகவல்கள் மற்றும் ஆய்வுகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டதாகும். எனினும் இந்த வளங்களை வணிக ரீதியாக செய்வது உடனடியாக தொடங்கப்படாது என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலீட்டாளர்களை ஈர்ப்பதும் ஆராய்ச்சி உரிமங்கள் வழங்குவதும் இன்னும் ஆரம்ப நிலையிலேயே உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை அதிகரிக்கும் வகையில் 2021ஆம் ஆண்டு பெட்ரோலிய வளச்சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. எக்ஸ்ப்ளோர் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் பாரம்பரிய டெண்டர் முறையிலிருந்த திறந்த உரிமம் வழங்கும் முறைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளதுடன், கடல்சார் பகுதிகள் சிறிய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு சர்வதேச நிறுவனங்கள் அதிகமாக ஈடுபட ஊக்குவிக்கப்படுகின்றது. உலகின் பல எரிசக்தி நிறுவனங்கள் ஏற்கனவே இலங்கையின் கடல்சார் வளங்களை ஆராய ஆர்வம் தெரிவித்துள்ளன. இதனால் நீண்ட காலமாக மந்தமாக இருந்த இந்த துறையில் மீண்டும் முன்னேற்றம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நேற்று நள்ளிரவு முதல் 450 கிராம் எடையுள்ள ஒரு ராத்தல் பானின் விலையை 10 ரூபாவினால் அதிகரிக்க அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. அதன்படி 450 கிராம் எடையுள்ள ஒரு ராத்தல் பானின் புதிய விலை 130 ரூபாவாகும் என அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் ஏனைய அனைத்து பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகளையும் நேற்று நள்ளிரவு முதல் 10 ரூபாவினால் அதிகரிக்க பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றங்கள் காரணமாக சர்வதேச சந்தையில் விமான எரிபொருள் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளதால் இலங்கையில் விமான கட்டணங்கள் முந்தைய நிலையை விட 2 மடங்காக அதிகரிக்கக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து பிரதி அமைச்சர் ஜனித ருவான் கொடித்துவக்கு கருத்து வெளியிடுகையில், சர்வதேச சந்தையில் ஒரு கலன் விமான எரிபொருளின் விலை $2.25 சுமார் $4 உயர்ந்துள்ளது. கடந்த திங்கட்கிழமை நிலவரப்படி இலங்கையிடம் 28 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் இருப்பு காணப்பட்டது. தற்போது சுமார் 21 நாட்களுக்கு தேவையான இருப்பு உள்ளது. ஏப்ரல் மாதம் தொடக்கத்தில் ஒரு எரிபொருள் கப்பல் வரவுள்ளது. அத்துடன் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதிக்கு முன்னர் மற்றொரு கப்பல் வரவுள்ளதால் விநியோக தடைகள் ஏற்படாது என தெரிவித்துள்ளார். இதேவேளை எரிபொருள் விலை உயர்வு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு பெரும் நிதி நெருக்கடி ஏற்படுத்தியுள்ளதாக அதன் பதில் தலைமை நிர்வாக அதிகாரி
வசந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். விமான நிறுவனத்தின் இயக்க செலவுகளில் எரிபொருள் மிக முக்கியமான அம்சமாகும். விலை இருமடங்காகியுள்ளதால் நிதி திட்டமிடலில் பாரிய சிக்கல்கள் எழுந்துள்ளன. ஏற்கனவே பழைய விலையில் டிக்கெட்டுகளை விற்பனை செய்துள்ளதால் அந்த பயணிகளிடம் மேலதிக கட்டணத்தை வசூலிக்க முடியாது. இது நிறுவனத்திற்கு நட்டத்தை ஏற்படுத்தும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றது. இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீதும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்காவின் இராணுவ தளங்களையும் குறிவைத்து ஈரான் பயங்கரமாக தாக்குதல் நடத்தி வருகின்றது. அத்துடன் மேற்காசிய நாடுகளில் உள்ள எண்ணெய் மற்றும் எரிவாயு வளங்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றது. இதனால் கத்தார் போன்ற நாடுகள் உற்பத்தியை நிறுத்திவிட்டன. இது உலகளாவிய எரிபொருள் தட்டுப்பாடு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு மேலாக உலகின் முக்கியமான கடல்வழி போக்குவரத்திற்கான ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியுள்ளது. அதன் வழியாக செல்லும் எதிரிகளின் கப்பல்களை வீழ்த்துவோம் என்று ஈரான் சூளுரைத்துள்ளது. இதனாலும் எரிபொருள் தட்டுப்பாடு அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்க வேண்டும் என்று ஈரானுக்கு அமெரிக்கா தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வருகின்றது. ஆனால் அமெரிக்காவின் எச்சரிக்கையை ஈரான் மதிக்கவில்லை. இதனால் கோபமடைந்த ட்ரம்ப் ஈரானில் உள்ள மின் உற்பத்தி நிலையங்கள், எரிசக்தி கட்டமைப்புகள் குறிவைத்து தாக்கப்படும் என கூறியிருந்தார். இந்த நிலையில் ஈரானில் உள்ள மின் உற்பத்தி நிலையங்கள், எரிசக்தி கட்டமைப்புகள் குறிவைத்து தாக்கப்படும் என்ற திட்டம் 5 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டு ஆக்கப்பூர்வமாக விவாதம் நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் நல்ல முறையில் தொடர்வதற்காக தாக்குதல் திட்டம் 5 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தாக்குதல் நிறுத்தி வைப்பு தற்காலிகமானது. பேச்சுவார்த்தை ஏற்படும் முன்னேற்றத்தை முழுமையாக சார்ந்திருக்கிறது என இதன் மூலம் ட்ரம்ப் நிபந்தனை விதித்துள்ளார். ஹார்முஸ் நீரிணையை வழியாக செல்லும் பிரம்மாண்ட கப்பல்கள் தற்போது முடங்கி கிடக்கின்றன. மாற்றுப்பாதையான யான்பு துறைமுகத்தின் கொள்ளளவு மிக குறைவாகும். இந்த நிலையில் உலகின் மிகப்பெரிய எண்ணெய் ஏற்றுமதி நிறுவனமான சவுதி அராம்கோ ஆசிய நாடுகளுக்கான கச்சா எண்ணெய் விநியோகத்தை அதிரடியாக குறைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மார்ச் மாதத்தில் இதுவரை அராம்கோ நாளொன்றிற்கு 43.55 லட்சம் பேரல் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்தது. பிப்ரவரியில் 71.08 லட்சம் பேரலாக நாளொன்றிற்கு ஏற்றுமதி செய்திருந்தது. தற்போது ஏப்ரல் மாதத்திற்கு 2வது முறையாக ஆசியாவுக்கான எண்ணெய் விநியோகத்தை சவுதி அராம்கோ நிறுவனம் குறைத்துள்ளது. இதன் எதிரொலியாக பெட்ரோல், டீசல் விலை அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை கச்சா எண்ணெய் தேவையில் 1/3 பங்கு மத்திய கிழக்கு நாடுகளையே சார்ந்துள்ளது. அராம்கோவின் இந்த விநியோக குறைப்பு நீண்ட காலத்திற்கு தொடர்ந்தால் இந்தியாவில் எரிபொருள் தட்டுப்பாடும் விலை உயர்வும் தவிர்க்க முடியாததாகிவிடும். மத்திய அரசு ரஷ்யா அல்லது ஆப்பிரிக்கா நாடுகளிடமிருந்து கூடுதலாக எண்ணெய் வாங்க முயற்சிக்குமா என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும். அமெரிக்க, இஸ்ரேல், ஈரான் போர் 22வது நாளை எட்டியுள்ளது. தாக்குதல்களும் எதிர் தாக்குதல்களும் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகின்றன. அரபு நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் வான்வழி தாக்குதலை நடத்தி வருகின்றது. இச்சூழலில் பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் பஹ்ரைன் உள்ளிட்ட 22 நாடுகள் அரபு நாடுகள் மீதான தாக்குதல்களை நிறுத்துமாறும் ஹார்முஸ் ஜலசந்தியை உடனடியாக திறக்குமாறும் ஈரானிடம் வேண்டுகோள் விடுத்து கூட்டாக அறிக்கை வெளியிட்டுள்ளது. உலகின் 1/5 பகுதி, அதாவது சுமார் 20% எண்ணெய் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகவே ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தது. இந்த பாதையை மூடிய ஈரான் பின்னர் எதிரிகள் மற்றும் அவர்களை ஆதரிக்கும் நாடுகளுக்கு இந்த வழியை திறக்க மாட்டோம் என தெரிவித்தது. இதனால் எண்ணெய், எரிபொருள் தட்டுப்பாடு அபாயத்தில் உலக நாடுகளும் வியாபாரம் செய்ய முடியாத கவலையுடன் அரபு நாடுகளும் மூழ்கியுள்ளன. இந்த சூழலில் 22 நாடுகள் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளன. முன்னதாக நேற்று காலை இந்திய பெருங்கடலில் உள்ள டியாகோ கார்சியா தீவில் அமைந்துள்ள அமெரிக்க, பிரிட்டிஷ் இராணுவ தளத்தை குறிவைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது. இந்த தாக்குதலை பிரிட்டன் கடுமையாக கண்டித்துள்ளது. வரலாற்றில் இன்று 1965 இலங்கையின் வடக்கு கிழக்கில் தமிழ் மொழி பயன்பாட்டை ஏதுவாக்குவதும் வடகிழக்கில் அரச நில பகிர்ந்தளிப்பில் தமிழ் மொழி பேசுவோருக்கே முன்னுரிமை வழங்கவும் டட்லி செல்வா ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. 1965 நாசாவின் ரேஞ்சர் 9 விண்கலம் சந்திரனில் மோதும் முன்னர் சந்திரனின் புகைப்படங்களை
வீடுகளில் உள்ள தொலைக்காட்சிகளில் பார்க்கக்கூடிய படங்களாக மாற்றி பூமிக்கு அனுப்பியது. 2008 பூட்டான் அதிகாரப்பூர்வமாக மக்களாட்சிக்கு மாறியது. முதலாவது பொது தேர்தல் இடம்பெற்றது. 2015 விமானம் ஒன்று ஆல்ப்ஸ் மலையில் மோதியதில் அதில் பயணம் செய்த 150 பேரும் உயிரிழந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.